நம் நாட்டில் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் ஆகிய இரு தினங்களில் தேசிய கொடி இந்தியா முழுவதும் ஏற்றப்பட்டு வருகிறது. ஆனால் கொடியேற்றுவதில் ஒரு தவறை சிலர் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். கொடியேற்றும் நாளில் பார்த்தால் பல அலுவலகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் கொடியேற்றுவதற்கு தேசிய கொடியை சிலர் கம்பத்தின் கீழே கட்டி வைத்து ஏற்றுவார்கள், சிலர் கம்பத்தின் மேலே கட்டி வைத்து ஏற்றுவார்கள். உண்மையில் இதில் எது சரி? இந்த இரண்டிற்கும் காரணமும் அர்த்தமும் உண்டு. சுதந்திர தினத்தில் கொடியேற்றும் முறை. கொடியை கீழிருந்து மேலே ஏற்ற வேண்டும். இதுதான் சரியான முறை. இதற்கு ஆங்கிலத்தில் ஹாய்ஸ்டிங் என்பார்கள். ஏன் கீழே இருந்து மேலே கொடியை ஏற்ற வேண்டும் என்றால், 1947 ஆகஸ்ட் 15 அன்று பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெற்றதை குறிக்கும் வண்ணம் அடிமைத்தனத்திலிருந்து மேலே எழும் சுதந்திரம் என்ற அர்த்தமாகும். இந்த நாளின் முக்கியத்துவம் வெளிநாட்டு ஆட்சி முடிவடைந்த நாள், சுதந்திர போராளிகளின் தியாகம் நினைவு கூறும் நாள். அடுத்து குடியரசு தினம், ஜனவரி 26ஆம் நாள். இந்த தினத்தில் கொடியேற்றும் போது கொடி ஏற்கனவே மேலே கட்டியிருக்க வேண்டும். இதுதான் சரியான முறை. அதன் பிறகு அதனை விரித்து விடுவார்கள். இதற்கு ஆங்கிலத்தில் அன்ஃபாலிங் என்பார்கள். இதற்கான காரணம் 1950 ஜனவரி 26 அன்று இந்திய அரசியலமைப்பு அமுலுக்கு வந்தது. இந்தியா முழுமையான குடியரசு நாடாக மாறிய நாளை குறிக்கும் வண்ணம் மேலேயே வைத்து கொடியை விரிப்பார்கள். இந்த நாளின் முக்கியத்துவம் நாமே நம்மை ஆளத் தொடங்கிய நாள், இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் முழுமையாக அமுலுக்கு வந்த நாள் என்பதே. மாற்றிச் செய்தால் அது பிழையான நடைமுறை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி.